இந்த தீபிகா மேடம் இப்பவாச்சும் திருந்துவாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தா, ஆனா இதுக்கு மேலயும் அவங்க திருந்துற மாரி தெரியல. ஏற்கனவே வந்து நம்ம மல்லிய தூக்கி ஜெயில்ல வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, எந்த அளவுக்கு வந்து இவங்க மோசமா கீழ இறங்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது மொத்த போலீஸ் டீமுக்கு அதாவது இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மத்த இடத்துல இருக்கக்கூடியவங்களும் வந்து தீபிகா மேடம் அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய மரியாதையா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நம்ம மல்லியால நம்ம தீபிகா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இனிமே தீபிகா மாதிரி யாருமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் டீம்லயும் வந்து இப்போ நம்ம தீபிகா மேடத்தை ஒன்று இல்லைன்னு பண்ணாங்க. யாரு என்ன பண்ணாலும் சரி, நான் என்னோட விஷயத்துல கரெக்டா தான் இருப்பேன். அதாவது நான் நினைக்கிறதா நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடம் அடுத்தடுத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே சிறப்பா செய்யறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வெண்பாவோட விஷயத்துல நம்ம விஜய் ஸ்ட்ரிக்ட்டா ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. அதாவது இங்க இந்த மாதிரி வந்து வெண்பா இதுல கலந்துக்க வேணாம். அதுவும் இல்லாம வெண்பாவ வந்து அவங்க கொன்னுடுவாங்களோ, அதாவது இந்த மாதிரி வந்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடுத்ததா தன்னோட லாயரான இந்த தீபன் சார வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்களோட ஆபீஸ்க்கே வந்து கிளம்பி போறாங்க, லாயர் ஆபீஸ்க்கு. அங்க போயிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு டீட்டெயிலா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது புதுசா வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொன்னோம். அதே மாதிரி அந்த கவினை பத்தியும் சொல்லியிருக்கோம். அந்த கவினோட போன் ஆன் ஆனா போதும், அடுத்துதான் அவன் எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா தூக்கிடுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு தீபன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும் விஜய், கண்டிப்பா கவலைப்படாதீங்க, மல்லியை நம்ம ஈஸியா காப்பாத்திடலாம், மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இங்க நம்ம தீபன் சாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சீக்கிரமா இது எல்லாமே முடியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம மல்லி, அதாவது நம்ம விஜயோட மனசுக்குள்ளயும் இருக்கு, அதே மாதிரி தீபனோட மனசுக்குள்ளயும் இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம விஜய் வந்து கொஞ்ச நேரத்திலேயே மாஸ் என்ட்ரி கொடுத்த இந்த தீபிகா வந்து இங்க பேசுறத எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கேவலமான புத்தி வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே யாருக்குமே புரியாம இருந்துட்டு இருக்கு. ஏன் தன்னோட புருஷனான இந்த தீபன் கூட வந்து ரொம்ப கேவலமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தீபிகா அப்படின்னாலே வந்து அலறுவாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ஏன் தீபிகா இவ்ளோ மோசமா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஆரம்பத்திலேயே வந்துட்டு இங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு தான் அடுத்துதான் வந்து உள்ளவே என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த தீபிகா மேடத்தை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இங்க நம்ம தீபன் இருந்துட்டு தீபிகா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல தீபிகா மேடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலே விஜய்க்கும் அடுத்ததா தீபனுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ நம்ம தீபிகா வந்திருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அதாவது முதல் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மல்லியை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீங்களும் இந்த விஜயும் வந்து சேர்ந்துக்கிட்டு, அதாவது நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பிளான் பண்றது எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன ஆனாலும் சரி, மல்லிய வந்து நான் வந்து தப்பிக்க விட்டுறவே மாட்டேன். அவ 2 கொலையில சம்மந்தப்பட்டிருக்கா. 1 இந்த சுடரோட கொலை, அடுத்ததா என்னோட தம்பியோட கொலை. இப்படி 2 கொலை கேஸ் அவ மேல இருக்கு. அவ மேல நான் கொலைகான்ல இருக்கேன். கண்டிப்பா அவள நான் சும்மா விட போறது கிடையாது. நீங்க என்னதான் வந்து அந்த கொலைகாரி மல்லிய வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் சரி, கண்டிப்பா அதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கிடையாது. அதுவும் இல்லாம இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல எல்லாமே முடிய போகுது. அதாவது உண்மையிலேயே மல்லி தான் சுடரை கொலை பண்ணது, கொன்னு எரிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரங்கள் ரெடி பண்ணிட்டு, ஆதாரங்களை கண்டுபிடிச்சிட்டு அந்த மல்லிய ஜெயிலுக்குள்ள அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடம் வந்து சொல்றாங்க. அதாவது தீபிகா மேடத்து இப்போ வந்து சஸ்பென்ஷன்ல இருக்காங்க. அவங்க சஸ்பென்ஷன் முடிஞ்சு அவங்க காக்கி சட்டையை போடும்போது கண்டிப்பா மல்லி ஜெயில தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கும் அடுத்ததா வந்து தீபனுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. தீபிகா உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க வந்துட்டு இருக்க, அமைதியா இருந்துக்கோ, நீ பண்றது ஒண்ணு கூட சரியில்லை, ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இங்க நம்ம விஜயும் இருந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் மல்லிய பத்தி, மல்லிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், மல்லி இந்த கொலையை பண்ணல, நீங்க என்னதான் வந்து பொய் சாட்சி ரெடி பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மல்லிய வந்து நான் எப்பவுமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக விடவே மாட்டேன், இப்போ வந்திருக்க இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தீபிகா மேடம் எந்த எல்லைக்கும் போறதுக்கு இப்போ தயாரா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு அடுத்ததான் நம்ம தீபனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி
இப்போ நம்ம தீபிகா வந்ததுக்கான முக்கிய காரணம், அதாவது நம்ம தீபன் கிட்டயே வந்து இப்போ வந்து பேசிட்டு போறதுக்காக மட்டும் வரல. தீபன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த மாரி அதாவது நம்ம விவாகரத்து பண்றதாவே இருக்கட்டும். அதே சமயத்துல இப்போதைக்கு உன்னோட அன்பு வந்து அ அதாவது ஐஸ்வர்யாவுக்கு வந்து தேவைப்படுது. அதனால இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து நீ வந்து நம்ம வீட்லயே இரு, இந்த வீட்லயே இரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ஐஸ்வர்யா கூட இருக்கிறதுக்காக வந்து இப்போ கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்னடா இது இவ்ளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கே! எப்புட்றா இது சாத்தியம்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன்னா நம்ம தீபன் கூட வெளிய போறதுக்கே வந்து அனுமதிக்க மாட்டாங்க இந்த தீபிகா. அதாவது நம்ம ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு போறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து தீபனா தன்னோட வீட்லயே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இதுல உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. தீபிகா இதுல மிகப்பெரிய உள்குத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஏன்னா நம்ம விஜயோட அதாவது மல்லியோட கேஸ்ல அடுத்தடுத்து இவங்க என்ன பிளான் பண்றாங்க? ஏதாச்சும் தடயங்கள் கிடைக்குதா? ஏதாச்சும் அழிக்கிறாங்களா இல்லையா? என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தீபன பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையே வந்து செய்றாங்க. இத உண்மையிலேயே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க தீபிகா. அதே மாதிரி இப்போ நம்ம ஐசு கூட வந்து வெண்பாவ அந்த ரிலே ரேஸ்ல கலந்துக்கவும் வந்து சொல்றாங்க. இது உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.